ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். சிவலிங்கமும் நந்தியும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. சிவலிங்கமும் நந்தியும் ஒரு கைவிரல் அளவு, கட்டை விரல் அளவிற்கு வீடுகளிலே வைத்து வழிபடலாம். அதற்குரிய அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யலாம். சிவனுக்குரிய வில்வ இலையால் அர்ச்சனை செய்யலாம். அதே போல் நந்தியாவட்டை மலர்களாலும் அர்ச்சனை செய்யலாம். பொதுவாக சிவலிங்கம், நந்தி இது ரெண்டும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணணுங்கிற எண்ணம் வருவதே போன பிறவியில் நீங்கள் விட்ட குறை தொட்ட குறையை பூர்த்தி செய்வது தான். அதனால் சிவலிங்க பூஜையை தாராளமாக வீட்டில் செய்யலாம். அதை வாங்கிட்டு வந்து கடையில் விற்கிறத வாங்கிட்டு வந்து ஒரு கோவில் குருக்கள்கிட்ட கொடுத்து பெரிய சிவாலயத்தில் அது அபிஷேக ஆராதனை ஒரு சனி பிரதோஷத்தை அன்னைக்கு கொடுத்து அது அபிஷேகம்லாம் பண்ணி அதற்கப்புறம் அதை நீங்கள் ஒரு சின்ன பெட்டி மாதிரி வச்சு வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து வச்சு செய்யலாம். மந்திர உபதேசம் செய்யலாம். சமய தீட்சையை வாங்கி கொள்ளலாம். சிவபுராணம் பாராயணம் பண்ணலாம். திருவாசகத்திலிருந்து குறிப்பிட்ட சில பாடல்களை சொல்லி நீங்கள் பாடலாம். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு நேயர் கேட்டிருக்காங்க, எங்கள் வீட்டில் மேற்கு பார்த்த பூஜை கபோர்டு தான் இருக்குது, நான் அதை செய்யலாமா? நான் கிழக்கு பார்த்து தான் பூஜை பண்ணுறேன், அது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறைவன் கிழக்கு மேற்கு சூரியனும் சந்திரனும் இருக்கிற திசையில் நாம் எந்த திசையில் நின்னாலும் பூஜை பண்ணலாம். இறைவனை நேருக்கு நேரும் பூஜை பண்ணலாம். ஆலயத்தில் மட்டும்தான் நேருக்கு நேராக நின்று இறைவனை வணங்கக்கூடாது. அப்போ மேற்கு பார்த்து ஒரு கபோர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் கிழக்கு நின்று பூஜை பண்ணலாம். மேற்கு என்பதுக்கு பிரார்த்தனைக்குரிய இடம், அது வலிமை ஜாஸ்தி. ஒரு வீடுகளிலேயே மேற்கு பார்த்து சாமி படங்கள்லாம் வைத்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, வீட்டில் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த நல்ல வலிமையை கொடுக்கும். பொதுவாக மேற்கு பார்த்துருக்கக்கூடிய சிவாலயங்கள்லாம் பிரார்த்தனை ஸ்தலங்கள், அவைகளுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பவர் உண்டு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, இரட்டை காமாட்சி அம்மன் விளக்கு பூஜையை அறையில் வைத்து வழிபடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வழிபடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஒத்த விளக்கை வைத்து வழிபடுவதை விட, அதாவது காமாட்சி அம்மன் அப்படிங்கிறத எதை குறிக்கிறது என்றால் நம்மளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வது. இரட்டை விளக்கு, இரட்டை காமாட்சி அம்மன் விளக்குனார். பொதுவாகவே காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம வாங்கக்கூடாது, யாராவது ஒருத்தர் நமக்கு கொடுக்கணும். ஸோ ஒரு சில வீடுகளில் 2 காமாட்சி அம்மன் விளக்கு எப்படியாவது சேர்ந்துடும், அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு விளக்குக்கு அடியிலையும் 2ஐயும் சேர்த்து வைக்காமல் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வைத்து அரிசி மேலே நவதானியத்தின் மேலே அந்த விளக்கை வைத்து வணங்கி வழிபட்டால் மிகுந்த நன்மை உண்டாகும். பட்டாடை மீது வேலை வைத்து வழிபட்டால் நமக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் உண்டாகும். இப்போ காமாட்சி அம்மன் விளக்குக்கு பின்னால் விளக்கு இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் பொட்டு வைக்கலாமான்னார். தாராளமாக வைக்கலாம். உபரி தேவதைகள்னு சொல்லக்கூடியவைகள் எல்லாம் உண்டு. ஒரு இறைவனுடைய தன்மை, அந்த தன்மை அதனுடைய விளக்குக்கும் பொருந்தும். அதனால் விளக்கு என்பது சாதாரணமானது அல்ல. விளக்குக்கு பின்னாலேயும் பொட்டு வைக்கலாம். இப்போ விளக்குக்கு நாங்கள் விளக்குக்கு அடியில் மஞ்சள் அரிசியை அர்ச்சனை பண்ணுறோம், அதை என்னையா செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. விளக்குக்கு அடியில் அர்ச்சனை செய்த அந்த மஞ்சள் அரிசியை என்ன பண்ணார்? அந்த மஞ்சள் அரிசியை நீங்கள் பூ தனியாகவும் அரிசியை சேமித்து வைத்து கொண்டால், குடும்பத்தில் எங்கேயாவது வழித்துணையாக போகும், வெளியே தூரத்துக்கு போகிறோம், பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது, இல்லைனா மேலதிகாரிகளோடத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, எங்கள் வீட்டுக்காரர் வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த மஞ்சள் அரிசியை ஒரு சின்ன துணி மூட்டையாட்டம் அதில் கட்டி நீங்கள் எப்போயாவது பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா, பர்ஸில் வச்சுக்கிட்டால் அது ஒரு ஒத்திசைவை கொடுக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு அசிங்கமோ அவமானமோ வராது. போகிற காரியம் சுமூகமாக இருக்கும். எல்லோரும் உங்களுக்கு வளைந்து கொடுப்பார்கள். அதே போல் எங்கள் வீடு மிகவும் சிறியது, அதனால் பூஜை அறையில் பீரோ வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பூஜை அறையில் பீரோ வைக்கலாமா அப்படிங்கிறத மரபீரோவில் அது ரெக்கமெண்ட் பண்ணுது. பூஜை அறையில் இரும்பால் செய்த பொருள்கள், அருவாள் இருந்தாலும் கத்தி இருந்தாலும் பூஜை அறையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆற்றலை அது நீர்த்து போக செய்யும். இரும்புக்கு அத்தகைய குணம் உண்டு. அதனால் பீரோவில் அங்கே இரும்பு பீரோல் வைக்காமல் சின்ன மர பீரோல் வைத்து கொள்ளலாம். அதை வைக்கும்போது அதில் நீங்கள் நித்தியமாக உடுத்து மாற்ற துணியெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. டெய்லி அன்றாட போடக்கூடிய துணியை அதில் வைக்கக்கூடாது.
அதனால் வீட்டுக்கு பீரியட்ஸ் காலம் சுத்தமில்லாத காலத்தில் நம்ம வர வேண்டியதை வந்துடும். அதனால் பூஜை அறையில் மரத்தால் செய்யப்பட்ட பீரோ வைத்து கொள்ளலாம். அதில் வந்து புது துணிகளை வைத்து கொள்ளலாம். ரேராக யூஸ் பண்ணக்கூடிய துணிகளை, நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் இவைகளெல்லாம் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மாத்திரம் வரதா இருந்தால் சுத்தமான காலத்தில் அந்த துணிமணியை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வீடுகளில் பெரியவர்கள் படம், பெரியவா படம் பூஜையில் வைக்கலாம். பெரியவா அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது காஞ்சி மகா பெரியவர் தான். அப்போ அவர் படத்தை வைக்கலாமா என்றால், மகான்களிலேயே உத்தமமான மகான்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, நமக்கு தெரியல. பாரத தேசம் முழுவதும் பரவி இருக்காங்க. தமிழ்நாட்டில் காஞ்சி பெரியவர் என்று சொல்லக்கூடிய ஆதிசங்கர பகவத்பாதார், நம்ம சந்திரசேகர சுவாமிகள், இவங்கள்லாம் வந்து காமாட்சியினுடைய அவதாரமாகவே அவர்களை கருதப்படுகிறார்கள். அவங்கக்கிட்ட வந்து ஒரு பிறப்பு தான் அவங்களுக்கு ஒரு மனித பிறப்பே தவிர அவர்கள் வாழ்வும் வாக்கும் தெய்வீகமாகவே இருந்திருக்கு. தெய்வம் நான் இருக்கிறேன் என்று பூமிக்கு அனுப்பி வைத்த மிகப்பெரிய ஒரு சக்தி எது என்றால் மகா பெரியவர். அவர் படம் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆமாம். அதே போல் ரமண மகரிஷி படம் வைக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். ரமண மகரிஷி படமும் வைக்கலாம். அதாவது வந்து ஒருவனா உங்களுக்கு வீடுகளிலே சுவாமி படங்கள் என்று தனியாக வைத்து கொள்ளுங்கள். இப்போ பிராமணர்களில் அவங்களுக்கு குலகுரு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காஞ்சி மகா பெரியவர். அவர்கள் அந்த பூஜை அறையிலே வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் வந்து குறைவு இருக்காது. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சுருப்போம், நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது சொன்னால் நான் அந்த ஃபோட்டோவை தூக்கி வெளியே வச்சுருவோம். இதுதான் நடக்கிற எல்லா பக்கமும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, சித்தர்கள் படம், மகான்கள் படங்களில் தனியாக வச்சுக்கோங்க, ஒரு ரேக்கில் வச்சுக்கோங்க. இன்னும் அதுக்கெல்லாம் தெற்கு பார்த்து கூட வச்சுக்கோங்க, இல்லை மேற்கு பார்த்து வச்சுக்கோங்க, கிழக்கு பார்த்து கூட தனியாக வச்சுக்கோங்க. சுவாமி படங்கள் மட்டும் தனியாக வைத்துக்கொள்ளுங்கள். இது மாத்திரம் ஃபாலோ பண்ணாலே போதும். அதே போல் சங்க ஊதி பூஜிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சங்க ஊதி பூஜிக்கலாமான்னார். ஊத தெரிந்தால் சங்கின் நாதம் மங்களத்தை ஏற்படுத்தும். இல்லை, சங்க ஊதி பூஜிக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ இதே போன்ற ஆன்மீக சம்பந்தமான பல கேள்விகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி வைங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணும், பெயர் வைக்கணும் அப்படின்னா ஐயா நான் அந்த பணியெல்லாம் செய்கின்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே என்னுடைய பெயர் கொடுத்துருக்கு, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு. கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.